ஹலோ நண்பர்களே, நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க. இது வந்து நம்ம ஃபிசிக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பாடத்தில் எக்ஸாம்பிள் 1.5ல் நம்ம பார்க்குறோம். இது வந்து இது வந்து கூலும் விதியின் மேற்பொருந்த தத்துவத்தின் அடிப்படையில் இந்த சம் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது என்ன அப்படின்னா, மேற்பொருந்த தத்துவம்னா எனது மொத்த விசையானது அதன் பகுதி கூறுகள் அதன் மீது ஏற்படுத்தக்கூடிய விசைகளின் கூடுதலுக்கு சமம் அப்படின்னு சொல்லி தெரியும் நமக்கு. அதை தான் நம்ம இந்த இதை பயன்படுத்தி செய்ய போகிறோம். ஓகேவா? வாங்கப்போம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும். இப்போ Q2 ஆனது Q1 மீது செயல்படக்கூடிய விசை எந்த திசையில் இருக்கும்? இப்படி இருக்கும். ஓகேவா? அப்புறம் Q3 ஆனது Q1 மீது செயல்படக்கூடிய விசை இந்த பக்கம் இருக்கும். Q4 ஆனது Q3 மீது செயல்படுத்தக்கூடிய விசை இப்படி இருக்கும். ஓகேவா? முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். ஈஸியாக புரியும் பாரு உனக்கு. போட்டாச்சா? இனி என்ன ஆகும்? கரெக்ட். இனிமேல் என்ன பண்ணலாம்னா இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இது எவ்வளோ வருது? சீக்கிரம் சொல்லணும். எவ்வளோ வருது? 45 டிகிரி வரும். இது டீட்டான்னு வச்சுக்கோ. ஓகேவா? இதுவும் அதே தான் வரும். டீட்டான்னு வச்சுக்கோ. இப்போ இந்த டீட்டானும் போது இதையும் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? டீட்டான்னு வச்சுக்கலாம். ஏன்னா குத்தெதிர் கோணங்கள் அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? ஏதோ ஒரு மாடலேஷனில் இதுவும் அதுவும் ஒரே போல் இருக்கும். இப்போ இதுவும் டீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த டீட்டா அப்படின்னக்கூடியது உற்பத்தி பண்ணக்கூடிய இதுவும் டீட்டா தான், இதுவும் டீட்டா தான். இது உருவாக்கக்கூடிய கோணம். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லித்தரேன். இப்போ ஒவ்வொன்றும் பிரிச்சுக்கோ. அப்போ Q2 ஆனது Q1 மீது செயல்படக்கூடிய விசை வந்து 2-1 எஃபெக்டர். அதாவது Q2 வந்து Q1 மீது செயல்படக்கூடியதுன்னா அப்படி தான் அப்படி சொல்ல மாட்டோம். 1-2 அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? ஆமாம், கரெக்ட். 1-2ன்னு சொல்லுவோம். இது வந்து Q2 வந்து Q1 மீதுனா 1-2. அப்போ இப்போ ரிவர்ஸில் எழுதுவோம். இதே மாதிரி இப்போ இதில் கொடுக்கக்கூடிய விசை வந்து 1-4. ஓகேவா? இது வந்து இங்கே கொடுக்கக்கூடியது 1-3. ஓகேவா? இப்போ இந்த 3 விசை கொடுக்குது. முடிஞ்சு. இந்த 3 விசை கொடுக்குது அப்படின்னா ஆர் எப்படி எழுதுவோம்? இது 4-1 அப்படின்னு எழுதுவோம். ஆர் வந்து 4-1 அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஆர் கேப்பை வந்து 2-1 அப்படின்னு எழுதுவோம். இங்கே ஆர் கேப்பை வந்து 3-1 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? எழுதி வச்சா முடிஞ்சு. இனிமேல் என்ன பண்ணணும்னா மொத்த விசை எழுதுறதுக்கு ஒவ்வொரு விசையும் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா Q3யை கண்டுபிடிச்சிடலாம். Q3 வந்து Q1 மீது செயல்படக்கூடிய விசையை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீ ஒவ்வொரு ஆர் கேப்போடைய வேல்யூ ஆரோடைய வேல்யூ எழுதிக்கலாம். சரியா? ஆர் 3-1 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 மீட்டர். ஆர் 4-1ம் ஆர் 2-1ம் சமமாக இருக்குது. என்னென்னா ரெண்டுமே ஒரே வேல்யூ தான் கிடக்கும். √2 மீட்டர் அப்படின்னு வருது. ஓகேவா? இது ரெண்டும் 6. இப்போ Q13 விசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீ ஃபார்முலா முதல்ல எழுதிக்க, பிரச்சனை கிடையாது. K × Q1 Q3 பை ஆர் ஸ்கொயரு. ஆர் வந்து ஆர் என்னது? 3-1 கேப்பு. ஓகேவா? இதை எழுதிட்டு தான் நீ என்ன பண்ணணும்? ஆன்சர் எழுதணும். அதுக்கு 9 × 10⁹ Q1 Q2 நமக்கு தெரியாது. ஆனால் ரெண்டுமே ஒரே விசை உடையது. அதனால் Q² அப்படின்னு எழுதிக்கலாம். சரி இங்கே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விசை 1 μ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? 1 μ சமமான மின்னோட்டம் கிடையாது. 1 μ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. Q1 Q2 Q3 Q4 இஸ் ஈக்குவல் டு 1 μ கூலும். ஓகேவா? அப்போ அதனால் இதை 10⁻⁻⁴ எழுதிக்கலாமா? டிவைடிங் ஆர் வந்து என்ன கிடைக்கிது? 2². ஓகேவா? ஆர் கேப் வந்து என்னது? எந்த ஆர் கேப் திசையில் இருக்குது? இது ஐ, இது ஜே அப்படின்னு சொல்லும்போது இது என்ன திசை வரும்? இது என்ன திசையில் இருக்குது? ஐ கேப் திசையில் இருக்குது. அப்போ ஐ கேப். ஓகே. இதில் என்ன அப்படின்னா சரி ஐ கேப் போட்டோம். இப்போ எல்லாத்தையும் நீ பெருகி இருக்குன்னா முடிஞ்சு போச்சு. இது 4ன்னு வருமா? 2² வந்து 4 தானே? இப்போ 4 9ஆல் வகுத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா 2.25 × 10⁻³ ஐ கேப்னு வருது. இது வந்து வச்சுக்கோ. இது வந்து 1ன்னு வச்சுக்கோ. ஓகேவா? இப்போ ரெண்டாவது செய்வோமா? ரெண்டாவது விசை வந்து எப்படி செயல்படுது, எந்த திசையில் செயல்படுது அப்படின்னு பார்க்கணும். ஓகேவா? இப்போ
என்னது k வந்து கான்ஸ்டன்ட்டு, q1 q2வும் நமக்கு தெரிஞ்சுதான் 10 அடுக்கு -6 ஸ்கொயர். ஓகேவா, இது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா டிவைடிங் ஆர் ஸ்கொயர் வந்து என்னது √2. அப்போ √2னா √2 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன திசையில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திசை ஐ கேப்பும் ஜே கேப்பும் குத்தாக்கா இருக்குது. குத்தாக்கா அப்படின்னு சொன்னோன்னா கீழ் நோக்கி இருக்குது. இது எப்படி போடுறது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவில் இருக்குது, இது நெகட்டிவில் இருக்குது. அப்போ எப்படி வரும்னா ஐ கேப்பு மைனஸு ஜே கேப்பு அப்படின்னு வரும். இதுதான் திசை. ஓகேவா, இதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எப்படி எழுதுவாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கூறுகளில் பிரித்து எழுதுவாங்க. இது எப்படி எழுதுறதுக்கு பல இதுவும் கரெக்டு தான், பட் ஆனால் கூறுகளில் பிரித்து எழுதுவாங்க. அது எப்படி எழுதுறது அப்படின்னு நான் சொல்லித்தரேன். கூறுகளை பிரித்து எழுதணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபிசிக்ஸில் சொல்லி தருவாங்க. இது எழுதிட்டு இப்படி ஒரு கோடு போட்டுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த 1,4 வந்து இந்த ரெண்டையும் ஏற்படுத்தக்கூடியது. இப்போ F14 இந்த கீழே வந்துச்சுன்னா சைன் சொல்லியிருப்போம், சைன் டீட்டா. இந்த எக்ஸ்ஹெச்சில் இருக்கக்கூடியதை காசுன்னு சொல்லியிருப்போம், காஸ் டீட்டா. இதே போல் இதையும் F12 சைன் டீட்டா, இது வந்து F12 காஸ் டீட்டா. இப்போ ஓகேவா, இந்த ரெண்டையும் நம்ம இப்படி சொல்லிவிட்டு இதை வச்சு நம்ம செய்யலாம். ஓகேவா, என்னென்னா F3 இந்த கோடுக்கானது வந்து இந்த ரெண்டையுடைய இதான் அமையும் அப்படின்னு சொல்லி நீ படிச்சிருப்பா. வெக்டரின் கூடுதல் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்பா, இல்லை வெக்டரின் கூடுதல் விதி அப்படின்னு சொல்லி ஒன்று படிச்சிருப்பா. அந்த விதிப்படி என்ன பண்ணணும்னா இதோடைய கூட்டுத்தொகை இப்படி வரும்னா இந்த ரெண்டையும் இப்போ கூட்டுனா பெருக்குனா கிடைக்கும். ஓகேவா, எப்படின்னா சொல்லித்தரேன், இது இருக்கட்டும். பட் ஆனால் இதை சொல்லித்தரேன், கேட்டுக்கோ. 1 2 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு வெக்டாரில் எடுக்கும்போது எப்படி எழுதலாம் அப்படின்னா F14 வெக்டார் சைன் வந்து மைனஸில் இருக்குது, அப்போ மைனஸ் முன்னாடி போட்டுக்கோ, ப்ளஸ்ஸு 1 2 காஸ்ட்டை கீழ் நோக்கி இருக்குல்ல, அதனால மைனஸ் வரும். ஓகேவா, சாரி இது 1 2 இல்லை 1 4. ஓகேவா, அதே மாதிரி 1 2 ரெண்டுமே இதில் எழுதிப்போம், ஏன்னா கூறுகள் தானே. ஓகேவா, F14 சைன் டீட்டா ப்ளஸ் 14 காஸ் டீட்டா. ஓகேவா, இது 2 2 போடணும். ஓகே, ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டீங்களா எப்படி எழுதியிருக்கோம் அப்படின்ட்டு தெரியுதா? தெரிஞ்சுக்கிட்டோன்னா நல்லது தான். இல்லைன்னு வச்சுக்கலாம், இப்படியே செய்யலாம், தப்பு கிடையாது. இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே மைனஸ்ன்னு சொன்னேன், இதே போல் நீ இதை எழுதணும் அப்படின்னா இன்னொன்று F14 நீ எழுதணும், இதே போல் எழுதணும் அப்படின்னு நினச்சின்னா K இன்ட்டு Q1 Q4 பை இங்கே நான் செய்கிறது என்னமோ எழுதலையோ அது இஷ்டம், I மைனஸ் அதாவது I ப்ளஸ் ஆயிரும், ஏன்னா மேல் நோக்கி போயதில் I ப்ளஸ் ஜே கேப் அப்படின்னு வரும். ஓகேவா, திசை மட்டும்தான் மாறும். இதை நீ இப்போ இது வெக்டார் வந்து இது வந்து மேக்ஸ் படிக்க எழுதுவோம். ஏன்னா உனக்கு இட்ஸ் ஓகே. இப்போ நம்ம உனக்கு என்ன சொல்லி தர போகிறேன்னா F12 இந்த கூடுதல் விதி சொன்னான்ல, இந்த கூடுதல் விதிப்படி எழுதியிருக்கேன். எழுதிட்டு இதில் நீ இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஒன்று எல்லாத்தையும் கூட்ட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா, இதுக்கு வந்து நீ இதை என்ன பண்ணலாம்னா பிரித்து எழுதி சைன் டீட்டா காஸ் டீட்டாவை ப்ளஸ்ஸு சொல்லி இதில் என்ன பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீ விதிகளை பயன்படுத்தாமல் இது ரெண்டும் ஒரே தான் ஆன்சர் வரும். அப்போ ரெண்டையும் நீ பொதுவாக எடுத்துக்கிட்டு இது பண்ணும்போது கழிஞ்சு போகும். இது நிறைய இருக்குது, இதை வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இடத்துல, அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேவா, இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பண்ணிட்டேன். F12 வந்து 4.5 × 10 காஸ் டீட்டா மைனஸ் சைன் டீட்டான்னு வரும் சொன்னேன். ஓகேவா, இதே போல் இது 2.5 × I கேப்பில் இருக்கும். இது பண்ணும்போது இது காஸ் I ப்ளஸ் சைன் இருக்குது. இது ரெண்டுமே ஒரே இதாக இருக்குது, அதனால் ஒன்றா பொதுவாக எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டையுமே கூட்டுறது எழுதிட்டோம். இதில் சைன் கேன்சல் ஆகி காசு மட்டும் இருக்கும். அப்போ காஸ் 2 காசு ரெண்டுமே ப்ளஸ் இருக்குது, அப்போ 2 காசுன்னு வரும். 2 காசை பெருக்கும்போது 9 × 10⁻³ காஸ் டீட்டா இன்ட்டு ஐ கேப்பு வருது. ஐ கேப் தானே இருக்குது, நல்லா கேப் ரெண்டுமே ஐ கேப்பில் இருக்குது. அப்போ ஐ கேப்பை பொது எடுத்துகிட்டு ரெண்டையும் கூட்டணும். ரெண்டையும் கூட்டும்போது ஆன்சர் வருது. கிட்டத்தட்ட நீ செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதை பெருக்கி பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ வருது. இது கிட்டத்தட்ட எவ்வளோ வருது, மொத்தம் F டோட்டல் வந்து 8.161 × 10⁻³ என்ன திசையில் இருக்குது டோட்டலு. இதில் வந்து டோட்டலாக நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா. இதுதான் வெக்டார்ன்றது. வெக்டார்னால் இது தான்
ஓகேவா. இதில் வெக்டர் உனக்கு தெரியல அப்படின்னா திசைகளை நான் இப்போ உனக்கு ஒரு டைம் சொல்லித்தரேன், இதை மறக்காமல் வச்சுக்கோ. ஓகேவா. இது வந்து எக்ஸு, இது வந்து ஒய், இன்னொரு திசை வரும் இசட்டுன்னு. ஓகேவா. மொத்தம் 3 வரும். 3 தெரிஞ்சுக்கோ. இதுனா ஐ கேப் போடணும், இதுனா ஜே கேப் போடணும், இதுனா கே கேப் போடணும். ஓகேவா. இப்போ எக்ஸ் ஒய் இசட் தான் வரும். இதுக்கு ஆப்போசிட் எக்ஸ் டேஸ் அப்படின்னக்கூடியது வந்து மைனஸ் ஐ கேப் போடணும். இதுக்கு ஆப்போசிட் வந்து ஒய் டேஸ் அப்படின்றதுக்கு என்ன போடணும், மைனஸ் ஜே கேப் போடணும். ஓகேவா. இதே போல் இசட்டுக்கு ஒரு இது வரும். ஓகேவா. இசட்டுக்கு ஒன்று வரும், அப்போ அது வந்து இசட் டேஸ்ன்னு சொல்லுவோம். அது வந்து கே கேப் மைனஸ் கே கேப்னு போடணும். ஓகேவா. இதுதான், இது தெரிஞ்சிருக்கணும்னா இதுதான் திசைகளை குறிக்கக்கூடியது. கேப்பு கேப்ஸு சொல்லுவோம். ஓகேவா. ஓரளவு வெக்டாரும், ஓரளவு எக்ஸ்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஓரளவு வெக்டார் ஐ கேப்னும், ஒய்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஓரளவு வெக்டார் ஜே கேப் பண்ணுவோம், இசட்ஹெச்சில் இருக்கக்கூடிய ஓரளவு கே கேப் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு ஆப்போசிட்டில் மைனஸ் போட்டு நம்ம எழுதணும். ஓகேவா. இவ்வளோ தான் இது மேக்ஸ். இதுதான் உனக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய மேக்ஸோடைய ட்ரிக்ஸ். நீ நேரடியாக மேக்ஸ் ஃபிசிக்ஸ் படிக்கிற, அதாவது பியூர் சயின்ஸில் ஃபிசிக்ஸ் படித்து நான் அணிட்டு போகணும் அப்படின்றவங்க இது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா. இதுதான் இந்த சம்ஸுக்கெலாம் வர அடிக்கடி. ஓகேவா. டஃப்பான சம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்காத, ஈஸி தான், எல்லாமே ஈஸி தான், மேக்ஸ் படிச்சுருந்துருக்கணும். ஓகேவா. டன். ஓகே.